வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன மாசம் நவம்பர் 7ஆம் தேதி மருத்துவர் பாலாஜி மீது கத்தி குத்து தாக்குதல் செஞ்ச விக்னேஷ்க்கு இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஜாமீன் கொடுத்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நவம்பர் மாசம் 7ஆம் தேதி சென்னையில கிண்டில கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் டாக்டர் பாலாஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்னேஷ் அப்படிங்கிற இவர் பாத்தீங்கன்னா அந்த பாலாஜி டாக்டர் பாத்தீங்கன்னா அவருடைய கழுத்து, காது, முதுகு இந்த மாதிரி இடத்துல பல்வேறு பகுதியில கத்தியால குத்தி இருக்காரு. இவர் குத்திட்டு அப்படி வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் அப்புறம் பொதுமக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவரை பிடிச்சி போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விக்னேஷ்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஏன் நீங்க டாக்டர் பாலாஜி இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு விக்னேஷ் அவர் சொல்றாரு, என்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்கு, நான் அவங்க இவர்கிட்ட சிகிச்சை பார்த்துட்டு இருக்கோம். இவரு சரியான சிகிச்சையும் ஒரு சரியான சிகிச்சை தரல, அது இல்லாம ரொம்ப தலைகுறவா நடத்தினாரு. இதனால நான் கோவப்பட்டு டாக்டர் பாலாஜியை கத்தியால நான் குத்திட்டேன் அப்படின்னு போலீஸ் விசாரணையின் மூலியமா வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா இவரு விக்னேஷ் மேல பல்வேறு விதமான கேஸுகளை ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் நவம்பர் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல நீதிபதி கார்த்திகேயன் தலைமையில பாத்தீங்கன்னா இவருடைய ஜாமீன் வழக்கு வருது. அப்ப போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்கு. சோ அதுக்கும் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் நீதிபதி இவருக்கு நாங்க ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த கேஸ் மறுபடியும் ஜாமீனுக்கு இவர் விக்னேஷ் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்படி இவர் அப்ளை பண்ணும் போது பாத்தீங்கன்னா நீதிபதி ஜெகதீஷ் சந்தர் தலைமையில இந்த கேஸ் இது வருது. அப்படி வரும்போது சரி, இப்ப இவரு டாக்டரை கத்தியால குத்திட்டீங்க, அப்படியே குத்திட்டாரு அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இவருக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்னு போலீஸ் தரப்புல நீங்க சொல்றீங்க. அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இவரு சொல்ற, அதாவது விக்னேஷ் இவர் சொல்ற அந்த கம்ப்ளைண்ட் நீங்க பதிவு செஞ்சீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு விக்னேஷ் என்ன கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய அம்மாவுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை தரல அப்படின்ட்டு பதிவு பண்ணி அந்த டாக்டர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு நீதிபதி கேட்கறாங்க. அப்படி நீதிபதி கேட்கும் போது பாத்தீங்கன்னா போலீஸ்னால எந்த விதமான பதிலும் சொல்லாம மௌனம் காத்திருக்காங்க. இதனால கடுப்பான நீதிபதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, விக்னேஷ் இவருக்கு ஜாமீன் கொடுக்கறோம், நிபந்தனையின் மேல ஜாமீன் கொடுக்கறோம். வேலூர்ல இருக்க சத்துவாச்சாரி அப்படிங்கிற காவல் நிலையத்துல டெய்லியும் இவர் கையெழுத்து வைக்கணும் அப்படின்ட்டு விக்னேஷ்க்கு நிபந்தனையோட ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அடுத்த தகவல் வர வரைக்கும் நீங்க டெய்லி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு சொல்லி நீதிபதி ஜெகதீஷ் சந்தர் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க.